வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 11ஆம் பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரழிய சென்று செரு செய்யும். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஈயற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோருவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோலதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பெரும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சென்று செரு செய்யும்.
கருத்தை பார்க்கலாம். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பாலை கறப்பவனும் பகைவர்களை எதிர்த்து போரிடுபவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் தோழியர் அனைவரும் உன் வீட்டு வாசலில் வந்து கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் கேட்டும் அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று ஆண்டாள் கூறுகிறாள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாடையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரம். வேதம் அனைத்துக்கும் வித்து என்ன சகல வேதார்த்தங்கள் வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் இந்த திருப்பாவைக்குள்ளே ரொம்ப சூக்ஷ்மமாக பொதிந்து கிடக்கின்றது என்று ஆச்சாரியர்களாலே
கொண்டாடப்பட்ட திவ்ய பிரபந்தம். இந்த திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உயர்ந்த அனுஷ்டானங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு வருகிறாள். அதிலே மிக மிக உயர்ந்த அனுஷ்டானம் அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்திலே போக வேண்டும் என்பது உயர்ந்த அனுஷ்டானம். அப்படி ஒவ்வொரு கோபிகையினுடைய திருமாளிகைக்காக சென்று அவர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைய தினம் 11வது பாசுரத்திலே எழுப்பப்படுகின்ற ஒரு கோபிகை, அவள் எப்படிப்பட்டவள் என்னால் கோவலர் தம் பொற்கொடியே என்று இந்த திருவாய்ப்பாடியிலே ஆண் பிள்ளைகளுக்குள்ளே கண்ணன் எப்படி ரொம்ப பெருமை பெற்று விளங்குகிறானோ அதுபோல இந்த சிறுமியர்கள் பெண் பிள்ளைகளுக்குள்ளே இந்த கோபிகைக்கு தான் அத்தனை பெருமையாம். கோவலர் அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை இடையர்களுக்கும் கொடி போன்றவள், பொற்கொடி போன்றவள் என்ன இந்த கோபிகைக்கு பெருமையை சொல்லி எழுப்புகிறார்கள். கத்து கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளழியச் சென்னு செருச்செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராயி சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் பொழுது விடிந்ததற்கான அடையாளம் எதுவும் கூறப்படவில்லை. நேரே அவளை எழுப்பி விடுகிறார்கள். அவளுக்கு என்ன பெருமை என்னால் கத்து கரவை கணங்கள் பல கறந்து செத்தார் திரளடிய சென்னு செருச்செய்யும் குத்த முன்னில்லாத கோவலர் என்ன அந்த கோவலருடைய பெருமைகள். அந்த கோவலர்கள் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்கள், அந்த இடையர்கள் அவருடைய பொற்கொடியே, அதற்கு கோவலர் தம் பொற்கொடியே என்று இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள். இல்லை, கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து என்று ஒரு விசேஷம், செத்தார் திரளழிய சென்னு செருச்செய்யும் என்று ரெண்டாவது விசேஷம். முதல்ல கத்துக்கரவை கணங்கள், ஒரு அங்கே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள், எத்தனை பசுக்கள் இருக்குதுன்னு நாம் எண்ணலாமா என்னால் நம்மால் எண்ணவே முடியாதான். இதுக்கு தான் என்ன சொல்கிறா, கறவை கணங்கள், கணம்னு சொன்னால் கணம்னாலே கூட்டம், அந்த கணம் என்று சொல்லாமல் கணங்கள்னு சொல்கிறார்கள். அப்போ கூட்டங்களாக இருக்கக்கூடிய பசுக்கள், அதற்கு மேலே அந்த கறவை கணங்கள் பல என்ன கூட்டமாக இருக்கக்கூடிய பசுக்கள் நீ இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர இது இத்தனை பசுக்கள் இருக்குது, 5000 பசு, 10,000 பசு, 20,000 பசுன்னு எண்ணவே முடியாதும். ஏன்னா அத்தனை பசுக்கள் அந்த சமயத்தில் இருக்கின்றன. அந்த பசுக்களுக்கெல்லாம் என்ன விசேஷம் என்னால் கற்று கறவை கன்றாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்திலேயே கறவை மாடுகளாக இருக்கின்றன. அதாவது பொதுவாக கறவை மாடுகள்னு ஆகிவிட்டதானால் அது கன்றாக இருக்காது. கன்றாக இருக்கும் பொழுது அதால் கறவை மாடாக ஆக முடியாது, கறக்காது. ஆனால் இந்த திருவாய்ப்பாடி பசுக்கள் மட்டும் எப்படி இருக்கின்றன, கன்றாக இருக்கும் பொழுதே கறவை பசுக்களாக இருக்கின்றன. இனி எப்பொழுதுமே அதற்கு வயது ஒரே அந்த இளம் வயதிலே இருக்கின்றன. வேடிக்கை ஆச்சாரியால் காட்டினான், பரமபதத்துக்கு முக்தாத்மா ஒருத்தர் இங்கேருந்து விடுபட்டு போயிட்டாருன்னா அவருக்கு என்ன வயசுன்னா எப்போவுமே 25 வயசு தான், அவருக்கு 26 ஆகாது, 25லேயே இருப்பார். அதுபோல் இந்த பசுக்கள் எல்லாம் எப்போ அதே போல் இந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் போலே ஒரே வயசுலேயே இருக்கிறதாம் பல காலம். அது வயசானதே நமக்கு தெரியவில்லைன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி கற்று கறவை கரங்கள் பல கறந்து என்ன அவர்களுக்கு உச்சிதமான அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்யக்கூடியவர்கள். அதற்கு மேலே செத்தார் திரளழிய சென்று செருச்செய்யும், செத்தார் என்னால் விரோதிகள், அந்த விரோதிகளுடைய வலிமையெல்லாம் தொலையும்படியாக சென்று போர் புரியக்கூடியவர்கள் இந்த இடையர்கள். அப்படி அந்த செத்தார் விரோதிகளுடைய இடத்திற்கு தேடி சென்று அவர்களை அழிப்பவர்கள். விரோதி வரட்டும், நம்முடைய இடத்துக்கு வந்தால் அழித்து கொள்ளலாம் என்று அப்படி இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சென்று செருச்செய்யும், அங்கே போய் யுத்தம் பண்ணுகிறார்கள். பாருங்கள், எம்பெருமான் எத்தனையோ அசுரர்களை முடித்தான், அரக்கர்களை முடித்தான். என்ன பண்ணுகிறான், ராமனாக அவதரித்த பொழுது ராவணன் இருக்கும் இடத்திற்கு தேடி போய் அவனை அழித்தான். கண்ணனாக பிறந்த பொழுது
கம்சனை தேடி போய் அவனை அழித்தான். ஏன்னா ஒரு வீரன் இருந்தால் அந்த விரோதியினுடைய அந்த இடத்திற்கே போய் அவனை அழிக்க வேண்டும். புலியை தன்னுடைய குகையிலேயே சந்திப்பதுன்னு சொல்லுவாளே, அதுபோல அவன் இருக்கும் இடம் தேடி போய் அவனை அழிப்பதுதான் வீரனுக்கு அடையாளம். இப்போ செத்தார் திரளழிய சென்னு செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர். அவர்களிடத்தில் தோஷமே கிடையாது. என்ன தோஷம் கிடையாதுன்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். என்ன அர்த்தம்? முதலிலே தோஷம் கிடையாதுன்னா அவர்கள் போர் புரியும் பொழுது எந்த விதமான தோஷமும் அதிலே இருக்காது. அதாவது போரிலே தோஷம் என்னால் புறமுதுகிட்டு ஓடுதல், இல்லை அதர்ம யுத்தம் பண்ணுதல், இனி இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாம் அவர்கள் தோஷமே இல்லாமல் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் எத்தனை பேரை அழித்தாலும் இந்த அழித்தது ஒரு குற்றமாகுமான்னு கேட்டால் அதுவும் குற்றமாகாது. ஏன்னா எல்லாம் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த யுத்தங்கள் எல்லாம் தர்ம யுத்தங்கள் ஆகையாலே. இப்போ எம்பெருமானே இருக்கிறான், அவன் எத்தனையோ பேரை அழிக்கிறான். ஒரு ஹிரண்யனை அழிக்கிறான், ராவணனை அழிக்கிறான், அவன் கம்சனை அழித்தான் என்னால் ஏன் சுவாமி இவனை மட்டும் அழித்தான், ஏன் அவனை வாழ வைக்கவில்லை என்னால் இல்லை அவன் கெட்டது பண்ணினால் அதனால் பகவான் அவனை அழித்தான். இதனால் பகவானுக்கு ஒரு குறை ஏற்படுமோ, ஒரு தோஷம் ஏற்படுமான்னா பகவானுக்கு இந்த ராவணனையோ கம்சனையோ அழித்ததனாலே ஒரு குறை ஏற்படாது. அது அவனுக்கு பெருமை தான் சேர்க்கும் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அழிப்பது கூட அவனுக்கு பெருமை என்று நாம் பார்க்கிறோம். செத்தார் திரளழிய சென்னு செரு செய்யும் குத்தமுன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்ன அவளை எழுப்பினார்கள். மேலே அவருடைய அழகை வர்ணிக்கிறார்கள். புத்தரவல்குல் புனமையிலே போதராய், கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய். நான் அந்த அவளுடைய இடையழகை வர்ணிக்கிறார்கள். அது புத்திலே இருக்கக்கூடிய பாம்பை போலே இடை உடையவள். நடையழகு அது எப்படின்னா அது ஒரு மயிலை போலே நடக்கக்கூடியவள். புனமையிலே போதராய். உடனே எல்லாரும் வந்தாக்கி விட்டதா, நீங்கள் என்ன வந்து எழுப்புகிறீர்களே, எல்லாரும் வந்தா எடுத்தான்னு கேட்டால் எல்லாரும் வந்தாச்சுமா. சுத்தத்தார் தோழிமார் எல்லாரும் வந்தாகிவிட்டது. சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. நாங்கள் எல்லாரும் வந்தாகிவிட்டது. நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்னால் உன்னுடைய முத்தம், இந்த மாடம்னு சொல்லுவாளே அந்த இடத்துல மித்தம் மாடம் எல்லாம் சொல்கிறோம், அங்கே வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கால வீடுகளிலே முத்தம்னு ஒரு இடம் இருக்கும் முதல்ல, அதை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறோம், இல்லை நீ எழுந்து வர வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட முத்தம் என்னால் ஆச்சாரியால் காட்டுகிறார். கண்ணன் வந்து இங்கே காத்து கிடப்பான் அந்த முத்தத்திலே. இந்த கோபிகையை வந்து கண்ணன் வருகிறான் என்று கதவடைத்து விடுவாள். ஆனால் கண்ணன் என்ன பண்ணுவான், அவள் வர வரைக்கும் காத்து கொண்டிருந்து அப்படியே சிரிச்சுண்டே அங்கே இருப்பானாம். அது ஆழ்வாரே ஒரு பாசுரம் பாடுகிறார். அவர் என்ன பண்ணுறார், சுத்தும் குழல் தாழ சுரிகை அணைத்து மத்தும் பல மாமணி பொன்கொட நின்று முத்தம் புகுந்து முறுவல் செய்து நின்னீர் எத்துக்கு இதுவென்னோன்னு ஒரு கோபிகை கண்ணனை பார்த்து கேட்கிறா போலே பாசுரம். எதற்காக நீ இங்கே வந்து இருக்கிறாய், நான் தான் நீ வர வேண்டாம் நீ போன்னு சொல்கிறேனே, ஆனால் நீ போகாமல் என்னுடைய முத்தத்திலே புகுந்து நீ முறுவல் செய்து நின்னீர் என்ன. அப்போ ரொம்ப அழகான பாசுரம். அப்படி அந்த கண்ணன் வந்து காத்து கிடக்கின்ற முத்தத்திலே இப்போ நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து கில்வண்ணன் பேர் பாட. கார் நிற வண்ணனான கண்ணனுடைய பேரை நாங்கள் பாடுகிறோம். நீயோ மயில் என்று முன்னாடியே சொல்லிவிட்டோம். அப்போ மேகம், இந்த மேகத்தை பார்த்தால் மயில் பொறுமையாக இருக்குமா, உடனே எழுந்திருந்து வந்து ஆடாதோ. ஆனால் நாங்கள் மேகவண்ணனான அந்த கண்ணனுடைய நாமத்தை பாடுகிறோம். மயிலான நீ இன்னும் வரவில்லை. சுத்தத்து தோழிமாறு நீ முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடினாலும் நீ எப்படி இருக்கிறாய், சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. நீ சிந்தாமல் சிதறாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அப்படியே உறங்கி கொண்டிருக்கிறாய். ஏனென்னால் என்ன எங்களுக்கு தெரியும், நீ செல்வ பெண்டாட்டி. இந்த ஊருக்கெல்லாம் செல்வ பிள்ளையாக கண்ணன் இருப்பது போலே இந்த ஊருக்கெல்லாம் ரொம்ப செல்வ சிறுமியர்கள்னு எல்லாரும் இருந்தாலும் அந்த செல்வ சிறுமியர்களிலே ரொம்ப தலைவியாக இருக்கக்கூடியவள் நீ, செல்வ பெண்டாட்டியாக இருக்கக்கூடியவள் நீ. அதனால் நீ வந்து நாங்கள் எங்களுடைய வார்த்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறாய். நீ உடனே வந்து எங்களோடு கலக்க வேண்டும். செலுத்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள், எதற்காக நீ உறங்குகிறாய், நீ இனிமேலும் நீ உறங்கக்கூடாது என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப கோவலர்தம் பொற்கொடியான ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். அவனும் வந்து கலந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருமோகூர், பாண்டிய நாட்டிலே மதுரை மாநகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருமோகூர். காளமேக பெருமாள் என்ன, அந்த எம்பெருமானுக்கு பேரே என்னன்னா காளமேகம், கருத்த மேகம் போலே எம்பெருமான் இருக்கிறான். இந்த பாசுரத்திலே கண்ணனை என்ன சொன்னார்கள்,
முகில்வண்ணன் என்று சொன்னார்கள். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா அவனும் முகில்வண்ணனாகத்தான் இருக்கிறான். தாள தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுரிகுழல் கமல கண்கனிவாய் காளமேகத்தை எண்ணி மத்தொன் இளங்கதியே. அசுரரை தகர்க்கும் என்று ஆழ்வார் அந்த பெருமாளை பாடினார். இங்கே என்ன பாடினார்? செத்தார் திரளடிய சென்னு செருச்செய்யும் குத்தவன் இல்லாத கோவலர் என்ன. அந்த காளமேகம் முகில்வண்ணன் எம்பெருமான், இங்கேயும் முகில்வண்ணன், அங்கேயும் அந்த மரதக மணித்தடம் என்ன ரொம்ப அழகான தடங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த தடங்கள் இருந்தால் கூடவே என்ன வரும்? அங்கே மயில் அங்கே வந்துவிடும். மயில்கள் எல்லாம் நல்ல சோலைகள் இருந்தால் கூடவே மயில் வந்துவிடும். என்று இந்த திருமோகூர் காளமேக பெருமாள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறான் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.